அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த 2024வது வருஷத்தினுடைய குருப்பெயர்ச்சி, குரோதி வருஷத்தில் நடக்கக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பத்தி நாம் அப்ப பார்க்க போறோம். பொதுவா ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால பொதுவா இந்த வரக்கூடிய மே மாசம் 1ஆம் தேதி மதியம் 12:59 நடைபெறக்கூடிய மேச ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த அற்புதமான சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தினால இந்த மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்னு சொல்லிட்டு இந்த 12 ராசி வீடுகள், இந்த 12 ராசி வீடுகள்ல பிறந்தவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும், எந்தெந்த மாதிரியான தீய பலன்கள் வர பார்க்கும், நல்ல பலன்கள் நடக்கிறது எந்தெந்த வகையில் அந்த ஜாதகர்களுக்கு வாழ்க்கையில உரம் ஊட்டும், தீய பலன்கிறது அந்த ஜாதகர்களுக்கு எந்த மாதிரியான கெடுபலன்களை தரும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ரொம்ப விளக்கமா பேச போறோம். தொடர்ந்து மேசராசியிலிருந்து மீனராசி முடிய அந்த 12 ராசிகளுக்கும் இன்னைக்கு குறிப்பா இந்த குருப்பெயர்ச்சினால எந்தெந்த ராசிகள் அதிகப்படியான நன்மைகளை, சுகபோகங்களை அடைவாங்க, எந்தெந்த ராசி கெடுபலன்கள் அதிகமா அடைவாங்கிறத மட்டும் சுருக்கமா பார்த்துட்டு நாளையிலிருந்து வரக்கூடிய அந்த தொடர் பதிவு மேசம் முதல் மீனம் முடிய உள்ள அந்த 12 ராசி வீடுகளுக்கு உண்டான பலன்கள் ஒவ்வொன்றையும் மிக தெளிவா நாம பார்க்க இருக்கிறோம். பொதுவா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மக்கள்ல 85% பேரு இன்னைக்கு ஜாதகங்களை நம்புறவங்களா தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பாரதத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும். அதெல்லாம் இன்னும் குறிப்பா சொல்ல போனா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, மேல்நாட்டு ஜோதிட வித்தைகளை எல்லாம் நம்புறதை விட இன்னைக்கு பாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்தியன் அஸ்ட்ராலஜி, நம்முடைய வேதாங்கங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய இந்த இந்தியன் அஸ்ட்ராலஜி, நம்முடைய இந்திய பாரம்பரிய ஜோதிட முறையத்தான் உலகம் முழுவதும் இன்னைக்கு நம்புறாங்கிறது நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது எப்படி நம்முடைய வேதங்கள், வேதாங்கங்கள் இதெல்லாம் சனாதனம், அதாவது கால அளவீடு கொடுக்க முடியாதது அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி நம்முடைய ஜோதிட கலையும் கால அளவீடு கொடுக்க முடியாது. வேதம் பிறந்த போதே பிறந்தது. வேதம் எப்ப பிறந்தது? உலகம், இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போதே பிறந்தது. அதனால இந்த ஜோதிட கலையில இன்னைக்கு தமிழகத்துல தான் அதிகமான ஞான வள்ளல்கள் உருவாகிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஜாம்பவான் சுவாமிகள், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். தமிழகத்துல ஞான வள்ளல்கள், ஜாம்பவான் சுவாமிகள்லாம் வார கணக்கா, மாத கணக்கா ஜோதிட அன்பர்களுக்கு ஜோதிடத்தை இலவசமா சொல்லிக் கொடுக்கிறது மட்டுமல்ல, அவரோட இடத்துல வச்ச மாணவர்களுக்கு அந்த ஜோதிட கலையை பயிற்றுவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு தர்ம செயலை அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றாங்க. தம்முடைய சொந்த செலவுல. இன்னைக்கு ஜோதிடர்களா இருக்கிறவங்க பாக்கியம் பண்ணவங்க தான் சொல்லணும், தெய்வக்கியர்கள். ஆனா எல்லாருமே நாம தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த கிரக பெயர்ச்சி, அதன் மூலமா அந்த மக்களுக்கு நாம எந்த வகையில வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, இறை அச்சம் உள்ளவர்களெல்லாம் இந்த வானத்துல நடக்கக்கூடிய நவகிரக சாம்ராஜ்யம், அந்த நவகிரக சாம்ராஜ்யத்துல ஒவ்வொரு கிரகமும், ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு மணித்துளியும் அவர்கள் நடத்துகின்ற நாடகங்களை எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த வகையில பெரும்பாலா ஜோதிடர்களா இருந்தாலும், ஜோதிட ஆர்வலர்களா இருந்தாலும், ஆன்மீக அன்பர்களாக இருந்தாலும் அவங்க கவலைப்படுறது எதுன்னு சொன்னா இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை தான் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அந்த பெயர்ச்சிகள் நடக்கிற காலத்துல எல்லாம் ஒவ்வொருத்தரும் தனக்கு தன்னுடைய ராசிக்கு இந்த கிரகத்தினால என்ன நன்மை, இந்த கிரகத்தினால என்ன தீமை, என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கறத அறிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம சொல்ல போறது குருப்பெயர்ச்சி. வர்ற 1/5/2024 அன்னைக்கு குரு பகவான் மேச ராசியில இருந்து சரியா மதியம் 12:59 அந்த ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு குடிபெயர்றாங்க. அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்த அந்த குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு குடிபெயர்றாங்க. அந்த கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியினுடைய முதல் பாதமா வரும். அப்ப இந்த குருப்பெயர்ச்சியினால எந்தெந்த ராசிகளெல்லாம்
சுபயோகங்களை அதிகமா அனுபவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேச ராசிக்காரங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி கடக ராசிக்காரங்களுக்கும் குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு வரப்போறதுனால ரொம்ப அற்புதமான பலன்களை அனுபவிக்க போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு யோகம் உண்டு. 9ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. ஓடி போனவனுக்கு 9ல குரும்பாங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த 7ஆம் வீட்டுல குரு பகவான் வர்றாரு. குரு பகவானால மிகுந்த நன்மையை அந்த விருச்சிக ராசிக்காரங்க அடைவாங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு குரு பகவான் 4ஆம் வீட்டுல இருந்து அந்த 5ஆம் வீட்டுக்கு போறதுனால மகர ராசிக்காரங்களும் மிகவும் திருப்தியான பலன்களை, சந்தோஷமான பலன்களை, சௌபாக்கியம் அடையக்கூடிய, சுகபோகங்களை அடையக்கூடிய நல்ல பலன்களை அடைய போறாங்க. ஆக மேஷம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் இந்த 5 ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மிகுந்த நன்மைகளை வழங்க இருக்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ரிஷப ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பம், மீனம் இந்த மாதிரி இந்த 7 ராசிக்காரங்களுக்கும் நன்மைகளும் தீமைகளும் கலந்துதான் இருக்கும். அதே நேரத்தில் எந்த மாதிரி நன்மையை அடைவாங்க, எந்த மாதிரியான தீமையை அடைவாங்க, நன்மையை அடைகிறது என்று சொன்னால் என்னென்ன மாதிரியான நன்மைகள் அடைகிறார்கள், அந்த காலங்களிலே எந்த மாதிரியான செயல்பாடுகளிலே அந்த ஜாதகர்கள் இயங்க வேண்டும், அதே மாதிரி தீமையை அடைய போகிறார்கள் என்றால் என்ன மாதிரியான தீமைகள் வரும், அந்த தீமைகளிலே இருந்து தற்காத்து கொள்வதற்கான பரிகாரங்கள் ஏதாவது உண்டா, அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நாம் சொல்ல போகிறோம். எனவே அன்பர்கள் தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.